தகவல்களின் அடர்த்தி, அதாவது இன்ஃபர்மேஷன் டென்சிட்டி வந்து பவர் பாயிண்ட்ல வந்து கம்மி. ஏன்னா எல்லாமே புல்லட் பாயிண்ட்ஸா இருக்கும். அதனால வந்து இட்ஸ் நாட் அ டீப் திங்கிங் டூல் பவர் பாயிண்ட். ஸோ அமேசானும் வந்து ஆனா பவர் பாயிண்ட்டை தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு கட்டத்துல வந்து அமேசான் ஒரு தைரியமான முடிவை வந்து அமேசான் வந்து எடுக்குது. ஏல் பல்கலைக்கழக பேராசிரியர் எட்வர்ட் டஃப்ட் அப்படின்றவர் வந்து தகவல் வடிவமைப்பு, அதாவது இன்ஃபர்மேஷன் டிசைன் மற்றும் தரவு காட்சிப்படுத்துதல், டேட்டா விஷுவலைசேஷன் துறைகள்ல அவர் ஒரு முன்னோடி. அவர் வந்து ஒரு கட்டுரையில ஒரு முக்கியமான பரிந்துரையை வந்து பண்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, பவர் பாயிண்ட்டுக்கு பதிலா நீங்க மைக்ரோசாஃப்ட் வேர்டையோ கூகுள் ஷீட்டையோ வந்து பிரசன்டேஷன் டூலா வந்து ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்றாரு, பயன்படுத்தி பாருங்க அப்படின்றாரு. இந்த கட்டுரையை வந்து ஜெஃப் பெசாஸோ, அந்த காலத்துல அப்ப அப்ப சிஇஓவா இருந்த அமேசானுக்கு சிஇஓவா இருந்த ஜெஃப் பெசாஸும் காலின் பிரையாரும் ஒரு ஏர்போர்ட் லவுஞ்சில் உட்காந்து படிக்கிறாங்க. இதை நம்ம ட்ரை பண்ணி பார்த்தா என்ன, இந்த 6 பேஜரை செயல்படுத்தி பார்த்தா என்னன்னு முடிவெடுக்கிறாங்க. அப்படி பிறந்ததுதான் இந்த 6 பேஜர். சரி, இந்த 6 பேஜர் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களோட யோசனைகளை, பரிந்துரைகளை விவரமா 6 பக்கத்துக்கு எழுதுறது. இது ஒரு ப்ராடக்ட பத்தியோ, இல்ல பிசினஸ் அப்டேட்டோ, இல்ல நீங்க காலையில கேன்டீன்ல சாப்பிட்ட சாப்பாட்டை எப்படி மேம்படுத்தலான்ற ஒரு ஐடியாவா கூட இது இருக்கலாம். இத பத்தி மீட்டிங்க்கு முன்னாடி நீங்க 6 பக்கத்துக்கு முழுமையா விவரமா எழுதணும். 6 பேஜர்ன்றது ஒரு திங்கிங் டூல். இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ டாக்குமெண்ட். இட்ஸ் திங்கிங்